முன்னாலே காகத்திற்கு சாப்பாடு வச்சாலே பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடலான்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமாக அமைந்த ஜோஸ்ட அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த வைகாசி அமாவாசை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் அமைந்திருக்கு. இந்த நாளில் தவறாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதியும் தர்ப்பணம் கொடுத்தாலே இந்த வருடம் முழுவதும் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகள் சுபகாரிய தடைகள் இருந்து விடுபட்டு தோஷம் அனைத்து நீங்கிடுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு மகிழ்ச்சின்னு உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தையும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய இந்த வைகாசி அமாவாசை இந்த ஆண்டு எப்போது அமைய இருக்கு. இந்த நாளில் எந்த நேரத்தில் திதியும் தர்ப்பணம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வைகாசி அமாவாசை பற்றி தான் பார்க்க இருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து தொழில் ரீதியாகவும் வாழ்க்கையிலையும் சரிங்க செய்யக்கூடிய வேலையிலும் தொடர்ந்து ஏதாவது தடை வந்துட்டே இருக்குதா, இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா ரொம்பவே நல்லதுங்க. அதனால் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். வைகாசி அமாவாசை இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அமைந்திருக்கு. வருகின்ற 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜோஸ்ட அமாவாசைன்னு சொல்லக்கூடிய ஒரு புனித நாளுன்னு சொல்லலாம். இந்த நாளில் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மட்டும் இல்லை, சனி ஜெயந்தி முன்னிட்டு இந்த நாளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடால் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வளமும் ஆரோக்கியமும் உண்டாகும். தொழிலில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று நம்ம தவறாமல் பார்த்திங்கன்னா திதியும் தர்ப்பணம் கொடுத்தாலே நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை இருந்து படிப்படியாக வெளியேறலாம். அந்த வகையில் இந்த ஜோஸ்ட அமாவாசை ஒரு முக்கியமான நாளாக அமைய போகுது. இந்த நாளில் தான் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பூமிக்கு வரக்கூடிய நாள் மட்டும் இல்லைங்க, சனி ஜெயந்தி நாளோடு கொண்டாட இருக்கோம். அந்த வகையில் இந்த ஆண்டு சனிக்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா முன்னோரை வழிபடுவதற்குரிய திதியாகவும் அமைந்திருக்கு. எப்படி ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசையில் ஆடி தை மகாலய அமாவாசை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ஒரு முக்கியமான நாளுங்க. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ஜோஸ்ட அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் தான் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் நம்பிக்கையாகவும் இருக்குது. இதனால் பித்ரு பூஜையும் பித்ரு தோஷ சாந்தி செய்யக்கூடிய முக்கிய பரிகார நாளாகவும் அமைய போகுது. மேலும் இந்த ஒரு நாள் சனி தேவனின் ஜெயந்தி நாளாகவும் கொண்டாடுவோம். அதனால் இந்த நாள் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கருப்பு எண்ணெய் அர்ப்பணித்து வழிபடுங்க. சனி மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப நல்லது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி அமாவாசை நாளை தான் சனி ஜெயந்தி நாளாக கொண்டாடுவோம். இந்த நாளில் தான் சூரியனின் மகனாக பிறந்த சனி பகவான் பிறந்த நாளாக கொண்டாடப்படுதுங்க. அதனால் இந்த நாளில் சில தவறுகளை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருக்க பாருங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு சனி ஜெயந்தி விழா மே 16ஆம் தேதி சனிக்கிழமை அமையப்போகுது. இந்த நாளில் சனி பகவானை வழிபடுவதோடு எண்ணெயை அர்ப்பணித்து தானம் செய்வது சனி தோஷத்தையும் சனி 7.5 சனி அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய கெடுதலை நிச்சயம் குறைக்கும். இது மட்டும் இல்லை, இந்த நாளில் சில செயல்களை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஜோதிடத்தின்படி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீதியின் கடவுள்னு சொல்லுவாங்க. அதனால் ஏழைகள் தேவையுள்ளவங்களுக்கு பிரதிநிதியாக பார்க்கக்கூடிய ஒரு தெய்வங்க. சனி ஜெயந்தி என்று நீங்கள் எந்த ஒரு ஏழையோ இல்லை வயசானவங்களையோ தொழிலாளிகளையோ உதவி சேவைப்படும் நபரை நீங்கள் அவமதிக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட மரியாதை குறைவாக நடத்துக்காதீங்க. அப்படி செய்தீங்கன்னா சனி பகவானின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடும். மேலும் 2ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது, நல்லதல்லன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, எண்ணெய் வாங்குவதையும் தவிர்த்துக்கோங்க. மேலும் இந்த 2 பொருளுமே சனி பகவானுடைய தொடர்புடையதாக இருக்குது. இந்த நாளில் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. 3ஆவது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நாளில் மது அசைவம் போன்ற உணவு பழக்கத்தை எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த நாளில் மது மாமிசம் மற்றும் தமச உணவுகளை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க.
சனி ஜெயந்தினால சாத்விக உணவை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எதிர்காலங்களில் உங்கள் பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் அரச மரம் வன்னி மரம் இரண்டுமே சனி பகவானுடைய தொடர்புடைய மரமாக சொல்லுவாங்க. இந்த நாளில் இந்த மரங்களை வெட்டுவது, சேதப்படுத்துவது போன்ற செயல்களை உங்கள் கையால் செய்யாதீங்க. இது மிகப்பெரிய பார்த்திங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல் இந்த நாளில் சனி பகவான் உங்களுடைய செயல்களுக்கு ஏற்பவே ஒரு நல்ல மற்றும் கெட்ட பலனை தரக்கூடியவருங்க. எனவே இந்த நாளில் யாரிடமும் பொய்யும் சொல்லாதீங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க, யாரிடமும் கோபப்படாதீங்க. இப்படி செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிச்சயம் தீர்வாகும். அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இணையக்கூடிய நாள் தாங்க இந்த அமாவாசையாக வரும். அந்தபடி ஒவ்வொரு மாத அமாவாசையும் ஒவ்வொரு சிறப்பு கொண்டு இருக்கும். முன்னோர்களுக்கான காரியத்தையும் திதி கொடுப்பது செய்வது பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் சாபம் நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் அமாவாசை நாள். அந்த வகையில் இந்த மே மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை தேதி பார்த்திங்கன்னா நேரம் எந்த அமாவாசையின் சிறப்பு என்னென்னு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ் பஞ்சாங்கத்தின்படி இந்த ஒரு நாள் வைகாசி மாதத்தில் முதல் நாளே அமாவாசையாக அமையப்போகுது. மேலும் இது பார்த்திங்கன்னா ஜோஸ்ட் அமாவாசையாக சொல்லுவாங்க. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா திதி தொடங்கக்கூடிய நேரம் என்னென்னா 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 3:58 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 16ஆம் தேதி சனிக்கிழமை 2:09 வரை பார்த்திங்கன்னா முடிவடைய இருக்குது. இந்த அமாவாசைனால் சூரியனும் சந்திரனும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலமாக அமைய போகுது. இந்த நாள் சனிக்கிழமை நாளில் வருவதால் இந்த அமாவாசைக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. இந்த நாளை வரை சரியாக பித்ரு காரியம் செய்யாதவங்களும் அமாவாசை என்று செய்தீங்கன்னா நிச்சயம் சனி தோஷம் தீருன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த அமாவாசை என்று திதி கொடுப்பது என்ன பார்த்திங்கன்னா அதிகாலையிலேனா சூரிய உதயமான ஓரிரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம். சனிக்கிழமை 16ஆம் தேதி அதிகாலை பார்த்தீங்கன்னா 4 மணி அளவில் அமாவாசை பிறக்குது. இந்த சனிக்கிழமை நண்பகல் 12 மணிக்குள்ள அமாவாசை திதியும் கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த நாளில் ஆபத்துக்கு கண்டிப்பாக உணவளிங்க. பார்த்தீங்கன்னா சனியின் வாகனம் என்பதாலும் காகா முன்னோர்களின் வடிவமாக நம்ம வழிபடுவதால் இந்த அமாவாசை மட்டும் இல்லை, பொதுவாகவே தினந்தோறும் உணவு வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தல தோஷங்களை எதிர்மறை விளைவுகளை இது நிச்சயம் குறைக்கும். மேலும் இந்த அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளோடு இணைந்து வந்திருக்கு. அதனால் தவறாமல் இந்த நாளை நீங்கள் காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்ப நல்லது. மேலும் இந்த அமாவாசை என்று என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அமாவாசைனாலே நல்ல நாளாக பலரும் நீங்கள் நினைக்க மாட்டிருக்கீங்க. ஏன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளாக இருப்பதால் சுப காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்ருக்கீங்க. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் நம்ப மாட்டாங்க. நிறைந்த அமாவாசை நாளில் தான் கடை திறப்பதோ புதிய வண்டி வாங்குவதோ நிலம் பத்திரம் செய்வது போன்ற சுப காரியங்களை செய்வாங்க. ஏன்னா இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு நம்ம செய்வதால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும், மேலும் மேலும் வளர்ச்சி உண்டாகணும்னு நம்புகிறாங்க. இந்த அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரக்கூடிய சந்திக்கக்கூடிய நாளாக இருப்பதால் பூமியில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் புண்ணியலோகத்திலிருந்து பூமிக்கு வராங்க. நம்முடைய தலைமுறைகளை சூட்சமான முறையில் கண்காணிக்கக்கூடிய நாளாகவும் இருப்பதால் அவங்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்ப்பாங்க, ஆசீர்வாதமும் செய்வாங்க. எனவே பிது தேவதைகள்னு சொல்லக்கூடிய முன்னோர் வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து இந்த அமாவாசை தினத்தில் நம்ம புதிய ஒரு காரியத்தை செய்ச்சா நிச்சயம் நல்லதே நடக்குங்க. நற்காரியங்களை செய்வதனால எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. முன்னோர்களுக்கு பூமிக்கு வரக்கூடிய தினம் என்பதால் இந்த ஒரு நாள் ரொம்ப நல்ல நாள் தான். மேலும் இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மாகாளி அமாவாசை போல் இந்த பார்த்திங்கன்னா வைகாசி அமாவாசை ரொம்பவே சிறப்பான நாளுங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யணும் விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபித்திருக்காங்க. மேலும் இந்த அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியாக இந்த அமாவாசை நிறைந்த நாள் பார்த்தீங்கன்னா அநேகமானவங்க பார்த்தீங்கன்னா மோதிரம் செய்து போட்டுப்பாங்க. மேலும் சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய நெற்றி கண் பலப்படுது.
இதனால தான் அமாவாசையில் சாஸ்திரங்கள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கலாம். கடலை நீராடி தங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கிக்கலாம். இந்த அமாவாசையினால் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுதுங்க. மேலும் அநேக குரு பூஜைகளும் இந்த அமாவாசையினால தான் நடத்தப்படுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் யாருக்கு இந்த அமாவாசை என்று திதி கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கூடவே பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.